பாலமே பாருங்கள், அப்படி ஏற்றவும் இறக்கவுமா இருக்குது. விசித்திரமாக இருக்கே பாலமே. பாருங்க, ஆத்து மணல் அல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊரில் லீகலாக தெரியல, ஆத்து மணல் அல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். மணி வந்து 6 இன்னும் 82 கிலோமீட்டர் இருக்குது. வந்துட்டா பாருங்க, ஸ்ரீ கனக துர்கா டெம்பிள் லெஃப்டில் இருக்குது பாருங்கள். இந்த சைடு கோயில், இந்த கோயிலில் இந்த சைடு வந்து வியூவை பாருங்கள். விஜயவாடா சிட்டி. இந்த இது வந்து கிருஷ்ணா ரிவருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து 422 கிலோமீட்டருங்க. 7 மணி நேரம் 24 நிமிஷம். காலைல 6:20க்கு போகணும் காமிக்கி. சூப்பர் ப்ரோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசாகப்பட்டினத்துலேருந்து சென்னை போகிற தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட வந்துட்டுங்க. மார்னிங் வந்து பஃபெட்டு, இட்லி, இந்த போண்டா, பெசரட்டு, உப்மா, சாம்பார், சட்னி. அப்புறம் வந்து இங்கே வந்து மேலே வந்து கேக்கு, கீழே குக்கீஸு, பப்பாயா, அப்புறம் கெலாக்ஸு, ப்ரெட்டு. நம்ம வீடியோ பாருங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சதா எந்த ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி நம்மளோட ஸ்கார்பியன் காரில் தமிழ்நாட்டிலேருந்து கொல்கத்தா, சிக்கிம், அருணாச்சல்லாம் சுற்றிட்டு இப்போ விசாகப்பட்டினம் இருக்கவங்களுக்கான முழு வீடியோஸோட பிளேலிஸ்ட் எல்லாம் கார்லேயும் டிஸ்கிரிப்ஷன் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. போண்டாவிலேருந்து ஆரம்பம். இது வந்து ஆந்திரா. ஸோ தேங்காய் சட்னியில் கண்டிப்பாக கடலை போட்டிருப்பாங்க. பஃபெட்டாக இருந்தாலும் கடனுக்கு வைக்காம சரியான பஃபெட். பிளாட்ஃபார்ம் 65. இப்போ போன வீடியோவில் இங்கே தான் போய் சாப்பிட்ருப்போம். ஸோ வந்து என்ன சாப்பிட்டுட்டு இருந்தேன், படக்குன்னு வந்து எங்கேயோ வந்து சேஞ்ச் ஆகி இங்கே வருதுன்னு பார்ப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மணி வந்து 11 ஆயிடுச்சு. 11 ஆனாலே ரூமோட செக் அவுட் டைம் வந்துடும். வந்து ரூமை செக் அவுட் பண்ணியாச்சுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த விசாகப்பட்டினத்தில் டீசல் போட போகிறோம். அடுத்து வந்து நம்ம போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயவாடாவில் நம்ம மொதல் வீடியோ பார்த்தீங்கன்னா உண்டவள்ளி கோயில் போயிட்டு இன்னொரு கோயில் வந்து நம்ம பார்க்காமலே வந்திருப்போம். அது போகணும் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் செம்ம க்ரௌடு, பார்க்க முடியல. ஆனால் ரிட்டர்ன் வர்றப்ப நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ நம்ம வந்து அடுத்து அங்கே தான் போக போகிறோம். பெட்ரோல் பங்க்குக்கு போட்டிருக்கேன். இங்கே இருக்க ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃபியூல் பல்க். அது ரொம்ப 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 பெருசாக இருந்துச்சுங்க. 2 இடத்துல வச்சுருக்காங்க பக்கத்துலேயே. ஒரு இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசு, இன்னொரு இடத்துல இன்னொன்று அதே எப்படின்னா 50 மீட்டருக்குள்ளே 2 பல்க்கு பெருசாக வச்சுருக்காங்க. இப்போ இது எந்த ஏரியான்னு கேட்டிங்கன்னா, வால்டயர் ரோடு அப்படின்னு ஒரு ஏரியாங்க. இது நம்ம 2வது பல்க் தான் போட்டிருக்கோம். 2வது பல்க் இதில் போகாதீங்க. இந்த இருக்கு பாருங்கள், எவ்வளோ பெரிய பல்க் பாருங்கள். இங்கேருந்து என்ன பல்க் பேர்? மில்லேனியம் பல்க்குங்க. வடா சைஸ் பல்க்குங்க அது. பாருங்க, அதுக்கு இது வேணுமா நான் ஒன்று இருக்கா. இதே மாதிரி இன்னொரு பல்க்கு இங்கேருந்து ஒரு 250 மீட்டர் காமிக்குது பாருங்க. 50 மீட்டர் தெரியாமல் சொல்லிட்டேன், மொத்தம் 250 மீட்ரு. இந்த ரைட் சைடில் காமிக்க பாருங்கள் இன்னொரு பல்க்கு ஹெச்பி. ஸோ இங்கே நம்ம ரூம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்குள்ளே தான் வரும். இந்த இருக்கு பாருங்க, இதுவும் செம்ம பெரிய பல்க்குங்க. மில்லேனியம் போட்டிருக்கு பாருங்க. ஏன் இங்கே வந்து நம்ம பெட்ரோல் போடுறோம் அப்படின்னு ஒரு டவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நமக்கு தண்ணி கிடைக்கும். தண்ணி ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது குடிக்கிறதுக்கு. ஸோ அதனால தான். ஸோ டீசல் போட்டாச்சுங்க. போட்டு தண்ணி ஃபில் பண்ணியாச்சு. இங்கே அப்படியே போய் கார் ஏற வேண்டி தான். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோயிலுக்கு பாருங்கள், 6.5 மணி நேரம் 370 கிலோமீட்டர். டீசல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அவங்களே வந்து கண்ணாடிலாம் தொடச்சி விட்டாங்க. ஸோ பலான்ட்டு இருக்குது பாருங்க. ஸோ அப்படியே போவோம். முதல்ல அவுட் ஆகிப்போம் அந்த விசாகப்பட்டினத்தை விட்டு. விசாகப்பட்டினம் வந்து ஒரு அண்டர் ரேட்டட் சிட்டிங்க. சூப்பராக இருக்குது. இந்த சைடு இந்த வால்டயர் ரோடு இந்த சைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்மேரியன் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்கள், கப்பல் மாதிரியே வச்சுருக்காங்க, ஷிப் மாதிரியே. அங்கே ஒரு அம்மா துணி வேறு காய போட்டுருக்கு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மெட்ரோபாலிட்டன் ஏஜென்ட் டெவலப்மெண்ட் போட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்குது. அதான் விஎம்ஆர்டிஏ, இதுதான் இவங்களோட இது
சிஎம்டிஏ மாதிரி விஎம்ஆர்டிஏ பாலமே பாருங்கள் அப்படி ஏற்றவும் இறக்கவுமா இருக்குது. விசித்திரமாக இருக்கே பாலமே. ஆனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாங்க மேட்ரு இந்த ஊரில். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள் சிட்டி. அப்படியே விசாகப்பட்டினம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் இந்த சைடெலாம். அந்த சைடு எவ்வளோ போஸ்ட்டாக இருந்தது, இந்த சைடு அப்படியே கம்ப்ளீட்டாக மாறிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் வந்து ஒரு கோயில் வேறு இருக்குங்க. இந்த ரோட்டில் போனால் போர்ட் வரும் போல். ஹார்பரு போர்ட்டோட ஆச்சு தான் அப்படி வச்சுருக்காங்களா? ஓஹோ பயங்கரமாக இருக்கே. போர்ட் ஆச்சே கோயில் மாதிரில வச்சுருக்காங்க. விசாகப்பட்டினம் போர்ட் அத்தாரிட்டி. பாருங்கள் அந்த ஹைவேஸ் போகுது. 2 சைடு மலைகள் எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்குங்க பார்க்க இந்த ஊர். ஸோ இது அப்படியே வந்து உங்களுக்கு திருப்பி போய் நம்ம கொல்கத்தா சென்னை ஹைவேஸில் போய் இது கனெக்ட் ஆயிருங்க. நேஷ்னல் ஹைவேஸில் நம்ம போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நம்ம வந்து ஒரு 23 கிலோமீட்டர் வந்து அந்த ஹைவேஸ்லேருந்து லெஃப்ட் திரும்பி இந்த விசாகப்பட்டினத்துக்குள்ளே வந்திருப்போம். இப்போ மறுபடியும் அதுக்குள்ளே போய் இது கனெக்ட் ஆயிருங்க. ஒரு டோலு இன்னும் மிஞ்சி போனால் ஊர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வந்திருப்போம். அதுக்கு ஒரு ஃபாஸ்டாகு டோலு என்னங்கடா டேய், என்ன தாண்டா ஆகுது நம்ம ஊரில். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 1.1 கிலோமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் எடுத்தோம்னா கொல்கத்தா சென்னை ஹைவேங்க. இந்த பாருங்கள் இந்த ரோடு வந்து கனெக்ட் ஆக போகுது. 280 மீட்ரு லெஃப்ட் எடுத்தோம்னா நேஷ்னல் ஹைவே. ஃப்ரான்ஸ் இது சிட்டிக்குள்ளே போய் பிரியுது ஃப்ரான்ஸ். நான் கூட இன்னும் ஏதோ நினச்சேன். இன்னும் 14 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் வருமா. இங்கே பாருங்கள் கூகுள் மாற்றி மாற்றி நம்மளை சொல்லி விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா நம்ம கொச்சியில் வந்து மெயினான ஏரியா ஒன்று இருக்குங்க. பாலாரி வட்டம் எடப்பள்ளி ரோடு. ஸோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த ஹைவேல விட்டு நம்ம இன்னும் கனெக்ட் ஆகவே இல்லைங்க. வெல்கம் டு வைசாக் ஸ்டீல் பிளான்ட். அந்த பஸ்ஸுக்காரர் மறைச்சிட்டாரு. இந்த இருக்கு பாருங்கள் வைசாக் ஸ்டீல். ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைவேல கனெக்ட் பண்ணுறதுக்கு 6.2 கிலோமீட்டருங்க. இன்னும் ஊருக்குள்ளேயே தான் போய்கிட்டு இருக்கு. ஊருக்குள்ளேயும் சொல்ல முடியாது, ஹைவேஸ்குள்ளேயும் சொல்ல முடியாது. ரெண்டுக்கு நடுவில் பஸ் ஸ்டாப். இந்த பஸ் ஸ்டாப் பாருங்கள், பஸ் பே அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு வழியாக வந்து இந்த பாலத்தில் லெஃப்ட் எடுத்தோம்னா அந்த சென்னை கொல்கத்தா ஹைவே வரப்போகுதுங்க. ரொம்ப நேரமாக ட்ராவல் பண்ணி வந்திருக்கோம். ஸோ லெஃப்ட் எடுத்தோம்னா அந்த ஹைவே கிட்டத்தட்ட சிட்டியிலேருந்து 40 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோம் இந்த ஹைவே பிடிக்கிறதுக்கு. நேற்று 23 கிலோமீட்டர் உள்ளே போயிட்டோம். ஆனால் இன்றைக்கி வெளியில் வர்றதுக்கு 45 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கோங்க. ஸோ இந்த ஹைவேயில் அப்படியே கன்னியூ பண்ணுவோம். கன்னியூ பண்ணோம்னா ஒரு 5.5 மணி நேரத்தில் விஜயவாடா வந்துடுங்க. ஸோ விஜயவாடா தான் வந்து இந்த ஆந்திர பிரதேசோட கேபிட்டலு. அமராவதி அப்படிம்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தை பிடிச்சோம் பார்த்தீங்களா, நாங்கள் 5 லிட்டர் தான் பிடிச்சோம். இந்த 10 லிட்டர் எப்படியா கிடச்சி. இங்கே வந்து ஆர்ஓ பிளான்ட் பயமாக வச்சுருக்காங்க. ஸோ இப்படி ஒரு ஆர்ஓ பிளான்ட்டில் தண்ணி 10 லிட்டருக்கு ஃபில் பண்ணலன்னா எப்படி. ஸோ அதையும் ஃபில் பண்ணியாச்சுங்க. தண்ணி கிடைக்க ஃபில் பண்ணி வச்சுக்கணும். வெயில் பொழக்குது 37 டிகிரி. அப்படிங்கிறப்ப குடிக்கலன்னா அவ்வளோதான் காலி. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி வந்து கர் அப்படின்னு ஒன்று இருக்கும். பாரத்தில் கர்னா வீடு ஹிந்தியில். ஸோ பாரத்தில் வந்து கர்ன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அங்கேயே வந்து ஹோட்டல் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல பிடிக்கும். விசாகப்பட்டினத்துலேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் தள்ளி காக்கிநாடா அப்படின்னு ஒரு ஊர்கிட்ட நிற்கிறோம் ஹைவேல. இதுக்கு நான் வந்து தண்ணி குடிச்சு யூரின் பிரேக் வரணும்ல. இந்த ரோட்டில் வந்து பெருசாக காமிக்க ஒன்றுமே இருக்க மாட்டேங்க. ஒரே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்குது ரோடு ஃபுல்லாக ஹைவேஸு. இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸே ரொம்ப கம்மியாக இருக்குது. ரோடு வந்து நமக்கு பிடிச்ச தார் ரோடு வந்துருச்சு. நல்லா ஸ்மூத்தாக போகுது வண்டி. இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், ஸ்ரீ வீர வெங்கடேஸ்வரா பெருமாள் கோயிலுங்க. அது மலையில் இருக்குது பாருங்கள். இந்த ஊரில் ஃபேமஸான கோயில் போல். அதாவது இன்னும் காக்கிநாடாவுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு முன்னாடி வருது. ஸோ மறுபடியும் ஒரு ஸ்டாப்புங்க ஹைவேல. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 3:30 ஆச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவாடாக்கு 200 கிலோமீட்டர் இருக்குது. நடுவில் வந்து லஞ்சுக்காக நிப்பாட்டோம். லஞ்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் ஷேக் தான். நம்ம யூஸ்வலாக எப்படி ப்ரோட்டீன் ஷேக் குடிப்போமோ அதே மெத்தடு தான். பால் ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்க. நேற்றே வந்து ரூமில் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஷேக் குடித்தோம். அது பால் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். அது பேலன்ஸ் பாலை வந்து இந்த பாட்டிலில் ஊற்றியாச்சு. ஸோ இது அப்புறம் கொஞ்சம் தயிர். இதோட உசுராக வாங்குறாங்க. குடிக்கலாம் போனோம். இங்கே பாருங்கள் பால் எல்லாம் வச்சு பேக்கெல்லாம் எடுத்துட்டேன்.
என்ன சொல்லிட்டாங்க ஆகி வருதுங்கிறாங்க. இப்போ வேறு பல்க் தான் பார்த்து போகணும். பல்க்கு போயிட்டு இருந்ததுக்கப்புறம் தான் குடிக்கணும், விளக்கிடும். ஸோ அந்த லாரி போது பார்த்தீங்களா, அந்த லாரி ரூட்டில் போனால் தான் நமக்கு வந்து சென்னை போகும். நம்ம அங்கே போய் அப்படியே ஒரு யூட்டன் ஹேர்பின் பெண்ட் எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபுட் பிரமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே வந்துட்டோம். ஸோ இங்கே தான் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம். சூப்பரான ரெஸ்ட் ரூமுங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணியாச்சு, ஸ்மூதி குடித்தாச்சு. அந்த வவுத்தை கலக்கினதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க கடைசியாக. என்னன்னு பார்த்தீங்கன்னா பப்பாளி, காலைல சாப்பிட்ட பப்பாளி, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதான் வந்து வவுத்தை கலக்கிருச்சு இந்த வெயிலுக்கு அதுக்கும். சரி வாங்க அப்படியே போகலாம். இன்னும் வந்து எத்தனை கிலோமீட்டர்? 200 கிலோமீட்டர் தான் பார்த்தோமே 200 கிலோமீட்டர். இப்போ ஒரு 12 கிலோமீட்டர் அதுக்கு ட்ராவல் பண்ணோம். அப்போ என்ன குறைஞ்சி 188 கிலோமீட்டர் இருக்குங்க இன்னும். சரி வாங்க அப்படியே போவோம். லெஃப்ட் போய் சுற்றி அடிச்சிட்டோம். ஹேர்பின் இந்த இருக்கு பாரு, யூட்டன். ஆமாம் யூட்டன், சாரி ஹேர்பின் கிடையாது, யூட்டன். ஸோ அந்த எண்டில் போய் அடிச்சுட்டு வந்தாங்க. இந்த சைடு வந்தீங்கன்னா அந்த ஃபுட் பிரமிட் போங்க. ரெஸ்ட் ரூம் பயங்கரமாக இருக்குது. உள்ளே தான் இருக்குது, வெளில கிடையாது. உள்ளே போய் நீங்கள் வாட்டுக்கு போங்க, யாரும் ஒன்றும் கேட்க மாட்டேங்க. கூச்சமே படாதீங்க, சங்கட்டமே படாதீங்க. சங்கட்டெல்லாம் பட்டிங்கன்னா எந்த ஊரும் போக முடியாது. சரி வாங்க அப்படியே கண்டிப்பாக மணி 4:30. 35 டிகிரியா இன்னும் படையங்கப்பா. இது வந்து எந்த மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த்துங்க. மார்ச் 20 மார்ச் 19 இன்னும் கொளுத்துது பாருங்கள். அப்பா முடியலை. சம்மர்லலாம் வீட்டிலே தான் கிடக்கணும் போல். இந்த ரோடு வந்து பார்த்திங்கன்னா ராஜநங்கரம் அப்படின்னு ஒரு ஊர். அதில் வந்து ரைட்டு எடுத்து இந்த நேஷ்னல் ஹைவே பிடிச்சோம். கீழெல்லாம் வந்து கோதாவரி ரிவர் போகுது. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து அந்த காம்பவுண்ட் மாதிரி இழுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் ஏன் இழுக்கலன்னு தெரியல. இதுக்கப்புறம் நதி வரையில் இழுப்பாங்கன்னு நினைக்கேன். இல்லை ரிவர் இருக்குது, பார்ப்போம் அங்கே இழுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். காம்பவுண்டு இழுத்துருக்காங்களா? இழுக்கலை, அந்த சைடு மட்டும் இழுத்துருக்காங்க. மேபி மேலேருந்து கீழே எதுவும் பார்க்கக்கூடாது இந்த மாதிரி எதுவும் வச்சு ரீசன்ஸ்க்காக இழுத்துருப்பாங்க போல். பாருங்க ஆத்து மணல் அல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊரில் லீகலாக தெரியல, ஆத்து மணல் அல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைடு பாருங்க டேம் மாதிரி இருக்குது, நல்லா தண்ணி போகுதுங்க. இங்கிட்ட ஆத்து மணல் அல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். கோதாவரியில் பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்க. கிட்டத்தட்ட இந்த பாலமே ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குங்க. மணி வந்து 6:06ங்க. இன்னும் 82 கிலோமீட்டர் இருக்குது. பொழுது முடிய போகுது. ஸோ வந்து சன் செட் ஆகுது. இந்த ரோடு தான் வந்து ஒரு 6 வழிச்சாலையாக இருக்குது. அங்கங்கே செடிகள் வந்து இந்த சன்செட்டில் இந்த இடத்த பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. இந்த கேமராவில் வந்து லென்ஸ் வந்து ஃபேரு அந்த மாதிரி அதனால சரியாக தெரிய மாட்டேங்க. நல்ல பிரைட்டான சன்னுங்க. A few minutes later. அமராவதி அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. ஸோ அப்படியே லெஃப்ட் எடுத்து உள்ளே போக வேண்டியதாங்க. ஆக்சுவலாக வந்து நேஷ்னல் ஹைவேல வந்தோம் பார்த்தீங்களா, வந்ததில் ஒரு ரைட் எடுத்தோம். ஸ்லைட் ரைட் மாதிரி ஒன்று எடுத்து உள்ளே வந்தோம். ஒரு ORR மாதிரி வந்துச்சு, அவுட்ரிங் ரோடு மாதிரி. அந்த ரோட்டில் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் விஜயவாடா ஜஸ்ட்டு வந்த பாருங்க. அந்த உண்டவள்ளி கேவ் டெம்பிள் சென்னையிலேருந்து கிளம்பி வரையெல்லாம் இந்த ரோட்டில் வந்தோம். வந்து தான் ரைட் எடுத்து நம்ம சேம் இந்த ஹைவேஸ் பிடிச்சோம். இந்த இங்கனக்குலாம் ஒரு கடையில் வந்து பழம் வாங்கினோம். ஸோ அது ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நம்ம லெஃப்ட் எடுத்தோம்னா அப்படியே ஊருக்குள்ளே போயிடுவோங்க. இந்த ஆந்திர பிரதேசை பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் ஹைவேவாக இருக்கட்டும், இந்த ஊருக்குள்ளேயா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஆந்திரா லாரியோட தமிழ்நாட்டு லாரியும் அதிகமாக சுற்றுதுங்க. நிறையா லோடு எடுத்துகிட்டு போகிறாங்க. டிஎன் லாரி தான் வந்து நீங்கள் வந்து நிறையா இடத்துல வந்து நார்த் இந்தியாவில் வந்து பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் லோடு எடுத்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இந்த ரைட்டில் ஒரு கடை இருக்கு பாருங்க, அங்கே தான் வந்து நம்ம பழம் வாங்கணும். 33 நாளுக்கு பிறகு அதே வழியில் போகிறோம். இந்த கடைலாம் வாங்கணும். அப்போ வாட்டர் மெலன்லாம் இல்லாமல் இருந்தார். இப்போ வாட்டர் மெலன் சீசன் வந்து அதை வாங்கி வச்சிட்டார். பாருங்க ஸ்ரீ கனக துர்கா டெம்பிள் லெஃப்டில் இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே மேலே ஏறி போகணும். கார்லேயே போகலாங்க. நம்ம வந்து நடந்தும் போகலாம், படிகள் இருக்குது. இது மலை மேலே இருக்க கோயில்னால படிகள் இருக்குது. கார்லேயும் போகலாம். நம்ம வந்து காரில் போகிறோம். இருக்கு பாருங்க. கோயிலோட என்ட்ரன்ஸு ரைட் சைடில் பாருங்கள்.
இது என்னன்னு தெரியல, அம்மனா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே இங்கே வந்து பாஸ் எடுப்போம். எவ்வளோன்னு தெரியல. எவ்வளோ? 50 ரூபாய் டிக்கெட்டு. காஸ்டியூம் எதுவும் இருக்கா சார்? காஸ்டியூம் பேண்ட் ஷர்ட் அலோடா? திஸ் அலோடா? ட்ராக் பேண்ட் ஷர்ட் அலோடாங்க. வாங்க அப்படியே மேலே போவோம். கொஞ்சம் சவுண்டை குறைங்க. இது ஏசி ஆஃப் பண்ணுங்க ஜீவா. ஹேர்பின் எல்லாம் இருக்கு. ஹேர்பின் பெண்டு. பயங்கரமான காத்துங்க. என்ன சொல்றாரு? சைக்கிளே பேசுறடா வயசு. ஒரு வழியாக பார்க்கிங் கிடச்சிருச்சுங்க. நம்ம இது வழியாக தான் ஏறி வந்தோம். அப்படியே போய் சுற்றிட்டு வந்து இந்த இடத்துல பார்க்கிங் நிப்பாட்டினோம். இந்த இருக்கு பாருங்க கார், நம்ம காரு. ஸோ அங்கே ஒரு பஸ்ஸு தெரியுது பார்த்தீங்களா, இந்த வெள்ளை காருக்கு பின்னாடி. ஸோ அந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே இருக்க லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகுதுங்க. ஒரு சட்ட சர்வீஸ் மாதிரி. ஸோ போயிட்டு ட்ராப் பண்ணிட்டு திருப்பி அங்கே இருக்கவங்கள பிக்கப் பண்ணிட்டு வரும். பஸ்ஸோட டைமிங்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே இந்த சைடு கோயில், இந்த கோயிலில் இந்த சைடு வந்து வியூவை பாருங்கள். விஜயவாடா சிட்டி. இந்த இது வந்து கிருஷ்ணா ரிவருங்க. அந்த ஆனால் இங்கே வந்து சில கார்கள்லாம் நிற்கிது. ஸோ அது என்ன விஐபி கார்கள்ஸ் போல். இங்கே கிளாக் ரூமுங்க. லெஃப்ட் சைடில் ட்ரெஸ் எல்லாம் வச்சுக்கலாம். திறப்பு தரிசனம் டிக்கெட்டா எவ்வளோ? 500, 300, 100? ஃப்ரீ தரிசனம் இப்படி தான் போகணுமா? மொபைல் ஃபோன் கேமரா நாட்டலோட. சரிங்க, உள்ளே வச்சிட்றேன். இங்கே கோயில் இருக்குது. இங்கே எனக்குள்ளே வந்து பிரசாத கவுண்டர் ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து வாங்க வராரு. வாங்கிட்டாரா? 45 ரூபாயாங்க ஏதோ. வாங்க பிரசாதம் வாங்க வாங்க, அவ்வளோதான். ఇప్పుడైతే విజయవాడ దర్శనం అయింది. லட்டு தான் பிரசாதமா? ఏంటి லட்டு தான். ஸோ பார்த்தீங்கன்னா இதாங்க பிரசாதம் லட்டு. ஒன்று எவ்வளோன்னு தெரியல. 3 45 ரூபாயா, ஒன்று 15 ரூபாயா, ஒன்று 15 ரூபாயாங்க. ஸோ லட்டு பாருங்கள், திருப்பதி லட்டு மாதிரி தான், கொஞ்சம் சின்ன சைஸு. கல்கண்டெல்லாம் போட்டிருக்கு. காட்ட சொல்லு எப்படி இருக்குன்னு. சாமி பிரசாதம் நல்லா தான் இருக்கும். அப்படியே வந்து கோயில் தரிசனம் முடிச்சாச்சு. இங்கேயாவது நல்ல ஃபேமஸான ஹோட்டல் இந்த விஜயவாடாவில் சாப்பிட போவோம். சாப்பிட போயிட்டு அப்படியே சென்னை நோக்கி போகிறது தான் அடுத்து பார்க்க போகிறீங்க. நேஷ்னல் ஹைவே வந்து கனெக்ட் பண்ண போகிறோங்க. விஜயவாடா அவுட்ரு வந்துட்டோம். ஸோ வந்து அப்படியே போகிற வழியில் ஏதாவது தாபா பார்த்து நிப்பாட்டுவோங்க. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து இன்னும் வந்து 464 கிலோமீட்டருங்க. 7 மணி நேரம் 57 நிமிஷம் காமிக்கி. ஸோ முடிஞ்சளவு போவோம். நிப்பாட்டி தூங்காமல் போகலாம் தான் பிளானு. பார்ப்போம் தூக்கம் வருதா, தூங்க போகிறோமா இல்லை நான் ஸ்டாப்பாக போகிறோமாங்கிறது. முன்ன மாதிரிலாம் இப்போ ஓட்ட முடியலங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. தூக்கம் நல்லா தூங்கணும் போல தோணுது. அதான் இப்போ பெரிய டஃப்பாக இருக்குது. இருந்தாலும் முடிஞ்சளவு போவோம். தூக்கம் வந்தால் தூங்கிடுவோம் நிப்பாட்டி. கஷ்டப்பட்டுலாம் ஓட்ட மாட்டோம். அப்படியே விஜயவாடாலேருந்து கொஞ்சம் நகண்டு இந்த முருகன் ஹோட்டல் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க. குண்டூரில் இருக்குது. குண்டூர் ஹைவேல இந்த இருக்கு பாருங்க ஹோட்டல் பேர், முருகன் ஹோட்டல். ஸோ ஹைவேல இதுதான் ஹைவே. இந்த பக்கம் தான் போகிறோம். ஸோ வந்துட்டோம். போயிட்டு எதாவது இருக்குன்னு பார்த்து சாப்பிடுவோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 10. டப்புன்னு சாப்பிட்டு கிளம்பிட வேண்டியதாங்க. இந்த முருகன் ரெஸ்டாரண்ட்டு போனோம். பார்த்திங்கன்னா ரொட்டி எல்லாம் மைதாவில் போட்டு ஆட்டான்னு சொல்லி ஏமாத்துனாங்க. அதனால வேணாம்ப்பா தம்பி, சவாசமே வேணாம்,
வேறு ஹோட்டலில் வரேன்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ வெயில் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் ஒரு வந்திருக்கேன். இவன் என்ன கூத்து பண்ண போகிறான்னு தெரியல. உள்ளே போய் பார்ப்போம். ரொட்டி, தந்தூர் ரொட்டி, அப்புறம் எக்கு, அப்புறம் இன்னொன்று எதுவும் சாப்பிட்டோமே, வெஜ் கடாய். ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு, நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து 422 கிலோமீட்டருங்க. 7 மணி நேரம் 24 நிமிஷம். காலைல 6:20க்கு போகணும் காமிக்கி. நீங்கள் பாருங்கள், நம்ம தான் வந்து ஆள் டீசல் இப்போ தான் ஓப்பனே பண்ணாங்க. பல்க்கு ஆளாக போடுறோம். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை மக்களுக்கு பாதி பேர் தெரிஞ்சிருக்கோம். அண்ணா நகரில் இருக்க ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் இருக்கோம். மணி 6ங்க. நேற்று ஒரு 12 மணி வாக்கில் வந்து தீவா வந்து நம்மகிட்ட வண்டி கொடுத்தாப்புல குண்டூரில் 11 மணி இருக்கும். ஸோ அங்கேருந்து வந்து ஒரு 415 கிலோமீட்டர் அப்படியே நிற்காமல் ரெஸ்ட் ரூம் பிரேக் மட்டும் எடுத்துகிட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டோங்க சென்னைக்கு. மணி 6 மணிக்கெல்லாம் 70 to 80 தான் மெயின்டைன் பண்ணோம். பட் அதுவே வந்து வந்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து இந்த பக்கத்தில் போயிட்டு ஏதாவது டீயை குடிச்சிட்டு நம்மளோட அந்த நண்பரை இறக்கி விட்டுவிட்டு அப்படி நம்ம ஊர் பக்கம் கிளம்புறதான் அதுக்கு பார்க்க போகிறீங்க. ட்ரிப்பை முடிச்சுட்டு டர்ஃபில் வந்து விளாட்லான்ட்டு பிளானு. ஸோ அதான் தூங்கவே இல்லை. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அப்படியே பல்லு கூட வளர்க்காமல் ஆட போகிறோம். நம்ம ரூபக் ப்ரோ தான் ஆடுறாரு. சூப்பர் ப்ரோ. எரிக் கூட வந்த இடத்துல டர்ஃப் விளாடணும்னு கூப்பிட்டாங்க. டர்ஃப் விளாண்டதுக்கப்புறம் பீச்சில் வண்டி ஓட்டுவோன்னு சொல்லி இப்போ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படியே டர்ஃப் விளாண்டுட்டு அப்படியே ஆஃப் ரோடு சும்மா கொஞ்சம் தூரம் ஓட்டிட்டு அப்படியே வந்து பருத்தி பாலுங்க. இந்த கடையில் நிறையா வச்சுருக்காப்புல. நம்ம பருத்தி பால் வாங்கி குடித்தோம். நல்லா இருக்குங்க. வந்தீங்கன்னா டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சென்னையிலேருந்து விடைபெற போயிடும். ஈசிஆர்லேயே போயிட்டு அப்படியே வந்து நம்ம மகாபலிபுரத்துலேருந்து ரைட் எடுத்து மதுரங்கம் கிட்டக்க போய் ஜாயிண்ட் ஆகுதுங்க இந்த ரோடு. அதுக்கு பாருங்கள். ஸோ நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் 593 கிலோமீட்ரு. வந்தோம், நண்பர் வீட்டில் சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் பீச்சில் வண்டி ஓட்டினோம், டர்ஃப் விளாண்டோம். எத்தனை 6:30 7 மணிக்கும் வந்தோம் நினைக்கிறேன். மணி இப்போ 10, ஒரு 3 மணி நேரம் டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ அப்படியே கிளம்பியாச்சு. அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நிற்காம போனாலே 8 மணி ஆகுமாங்க. நைட்லாம் தூங்கவே இல்லைங்க, இன்ன வரையும் தூங்கவே இல்லை. ஜீவா தூங்கினாப்புல, அதனால் அவர் ஓட்ட கொடுத்தாச்சு. ஸோ உளுந்தூர்பேட்டை டோல் முன்னாடி பலாப்பழம். பின்னாடி என்ன கொஞ்சம் பின்னாடி வா பின்னாடி லாரி எவ்வளோண்ணே பலாப்பழம்? கிலோ 30 ரூபாண்ணா சைஸ். எந்த ஒரு பழம்? பண்ருட்டியா? நல்லா இனிப்பாக வேணும். நேற்று தான் காய் வெட்டு வந்துங்க. நாளைக்கு விட்டு நாங்கள் அன்றைக்கி தான் கட் பண்ணணும். வீட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன பழம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது யாரும். இல்லை, நான் எடுத்து சாப்பிட்டு போகிறேன். இதே நாலு கட் பண்ண எடுங்கண்ணா. அப்படியே நீங்கள் எந்த ஊர்? இதே ஊர் தானா? இதே ஊர் தானா? அண்ணன் நேத்தா மண்டூட்டில் போய் வெட்டிட்டு வந்தான். ஒன்று வரும். அவங்க யார்? உங்கள் அம்மாவா? ஆமாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா அவங்களுக்கு? பசங்களுக்கு தான். பேப்பர்லாம் பணம் இருக்கிறதுக்காக தான் எனக்கு பேப்பர் தேவைப்படுவான். முழுசாக இருக்கும் உள்ள பேப்பர் தேவை. சாப்பிட்டீங்களா மதியானம்? காலை சாப்பாடு தான் சாப்பிட்டோம்பா. புரியல. காலை சாப்பாடு தான் சாப்பிட்டோம்பா. என்ன சாப்பாடு? சோறு தான். யார் செஞ்சா? நான் தான் செய்து எடுத்துருவோம். மருமக செய்யலையா? மருமக செய்யலையா? மருமக வேலைக்கு போகுது. அப்படி என்ன வேலை பார்க்குறாங்க? வீட்டு வேலைக்கு போகுது. சரி சரி. நீங்கள் மயனுக்கு ஒத்தாசிக்கு வந்துட்டீங்க. மயன் ஒத்தாசிக்கு வந்துட்டீங்க. அப்படி நான் வேலை செய்யணும். நான் வருவா கொடுத்துறாங்க வந்துடுவேன். வீட்டுக்காரரு இறந்துட்டார் இப்போ தான். இப்போ தானா? என்ன உடம்பு முடியாமையா? சோம்பலாமையா? ரொம்ப நல்லா தான் இருந்தது. சுருக்கு போட்டுச்சு. சுகரா? இந்த இருக்கு பழத்தை எடுத்து போ. இந்த இருக்கு இந்த இதை போட்டு கிழிச்சு வச்சிரு. இது எந்த இடம் கரெக்டா? வண்டிப்பாளையம். இந்த இப்போ அடுத்து சேந்தமங்கலத்துக்கும் நடு சென்ட்ரு. வண்டிப்பாளையம்னா பெரிய வரவும் தெரியாதுல்ல. ஏதாவது வேறு ஏதாவது சொல்லுங்களேன். எந்த டோல் தாண்டினதுக்கப்புறம்?
இங்கே உளுந்தூர்பேட்டை டோல் தான். அதுக்கு முன்னாடி. ஆமாம், உளுந்தூர்பேட்டை டோலுக்கு 10 கிலோமீட்டர் மேலே. இப்போ நீங்கள் எவ்வளோ உங்களோட தோட்டம் அது? இது எங்கள் தோட்டத்துலேயும் கொஞ்சம், எங்கள் தோட்டத்தில் கொஞ்சம் இருக்குது சார், அது வெட்டுறோம், மிச்சம் எங்கள் உள்ளார போகணும். நீங்கள் வாங்குறது எவ்வளோங்க சும்மா? இல்லை, நாங்கள் வாங்குறது வந்து இந்த மரத்துக்கு மேலே சராசரி வந்து சின்னதாக பெருசாக எல்லாமே 120 ரூபான்னு வாங்குவோம். அதுக்கப்புறம் வண்டி வாடகை இருக்குது. ஆமாம், 4 ஆள் இட்டு போகிறாங்க, அவங்க பேமெண்ட் கொடுக்கணும். இல்லை உங்களுக்கு ஒரு ஆள் கூலி வேணும்ல? ஆள் கூலி அவங்களுக்கு. சரி, இப்போ இந்த ஹைவேஸில் போட்டுறீங்க, எதுவும் காசு கொடுப்பீங்களா ஹைவேஸ்க்கு? அதெல்லாம் கிடையாது. இல்லை, யாரும் ஓசி கேட்கறது மாதிரி இல்லை. இல்லை, யாரும் டிஸ்டர்ப் எதுவும் பண்ண மாட்டாங்க சார். அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆள் கூலி அதெல்லாம் சேர்த்தோம்னா நம்மளுக்கு எப்படின்னா இது வந்து ஒரு 180 ரூபா கணக்கு வந்துடும். அப்புறமா இது வந்து நாங்கள் விற்கிறோம், ஒரு 100 காய் வெட்டு வந்தோன்னா 30 காய் டேமேஜ் ஆகும். சரி, ஃபுல்லாக பழிச்சிச்சுன்னா சேலாயிடுச்சுன்னா பரவாயில்லைங்க. சேலாவது அப்படியே வச்சுருந்தோம்னா அது பழுத்துட்டு பின்னா அது ரவுண்டாக வெளியே ஆகும். அப்போ அது வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. தூக்கி தான் பலாப்பழம் வாங்கிட்டு வந்துட்டோங்க. வணக்கம் சொல்லி கூப்பிட்றாரு பாருங்க. ஆமாம், இங்கே என்னங்க உள்ளே விட்டுறாரு போல. பாவம்ண்ணா இவங்க இந்த வீட்டில் பாவம்ண்ணா, உண்மையிலே எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு லிமிட்டேஷன்ஸ், ரெகுலேஷன்ஸ் வைக்கலாம். இல்லை ஆனால் ஒரு சம்பளம் கொடுத்துட்டு இந்த ஆட்டமாக ஆட வைக்கிறது ஹோட்டல்காரங்க. இல்லை அப்படிதான், இப்படி ஏதாவது பண்ணால் தானே மக்களும் போய் உள்ளே போகிறாங்க, இல்லாட்டி போக மாட்டாங்கல்ல. பாருங்க, சமயநல்லூர் பக்கத்தில் இருக்க பாரத்துக்காரரு. ஸோ ஏடிபி இங்கே இருக்குது. மணி வந்து 3:30ங்க. ஸோ வழக்கம் போல் நம்ம ஸ்மூத்தி போடுறோம். லஞ்சு சாப்பிட வந்து விருப்பம் இல்லை, ரைஸ் எல்லாம் இங்கே ஒரு மாதிரி வயிறு வந்து பொத்துன்னு ஆக்கிறோம். இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகிறப்ப இதே திருச்சியில் ஆகணும் டிமார்ட்டில். இப்போ தான் இந்த பாலை யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தி குடிச்சாச்சுங்க. ஸோ சட்டு போட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா வந்து இங்கே வந்து குரங்குகள் வந்து நிறையா இருக்குங்க. இங்கே கிட்ட சுற்றுது. நம்ம வேறு இதை வேறு இங்கே வச்சுருக்கோம். ஸோ வந்து பி கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இல்லைன்னா உள்ளே வந்து அட்லி பண்ணிடுங்க. தூக்கத்தை போடுவோங்க, சரியான தூக்கம். நைட்டு ஃபுல்லாக ஒரு போட்டு தூக்கம் இல்லைங்க. ஸோ இந்த திருச்சி தாண்டி போய்கிட்டு இருக்கோம், மதுரை ரோடு. ஸோ அப்போ வந்து இந்த சன்செட் ஆக போகுதுங்க. மணி வந்து எத்தனை மணி? 5:50 ஆயிடுச்சு. ஸோ நம்ம நார்த் ஈஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இருட்டாக இருக்கும், 5:30க்கே இருட்டாக இருக்கும். இந்த பசிக்காட்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் வந்து சன்னி இறங்கவே இல்லைங்க. சன்செட் ஆகிறாப்புல இங்கே பாருங்கள். ஸோ அப்படியே போவோம். இந்த மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டருங்க. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா 10:30ங்க. வழியாக வந்துட்டோங்க. இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ தான் முதல் வாட்டி பார்க்குறேன்னா என்டையர் சீரீஸ் பிளேஸ் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கனெக்டில் பார்ப்போம். பாய்.